அடிக்கிற வெயில்ல இவிங்க வேற பாடாப்படுத்துறாய்ங்கன்னு தான் தோணுச்சு. நம்ம கார வந்து சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம். போய் அத எடுத்துட்டு வந்துரலான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு போயாச்சு. என்னன்னா நம்ம கார்ல வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஏர் பிரேக் ஆயிருந்துச்சு. அத மாத்த குடுத்துருக்குது. பாப்போம் பில்லு வேற எவ்வளோ தீட்டுறாய்ங்கன்னு தெரியல. இது அங்க நிக்கிது சர்வீஸ் பண்ணி பாப்போம். பில்லு கிளாஸ் 6000 7,000 நீங்க 6,000 தாங்க. வீல் பேமெண்ட் போயிடுச்சு 1200 15,000 பட்ஜெட் போட்டு வந்தோம். 12,000 தான் ஆயிடுச்சு. டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியாச்சு. ஏன்னா கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்துச்சு. ஸோ அதையும் ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறந்துடலாம். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே ஏசியை போட்டுருவோம். ஏன்னா செம்ம ஹீட்டில் வண்டி நின்றுச்சு. ஸோ உட்காரவே முடியல. லெதர் ஷீட் வேறையா. ஸோ அதனால் ஹீட் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே ஏசியை போட்டுட்டு கிளம்பிடலாம். ஆக்சுவலி நம்ம காரில் என்ன ப்ராப்ளம்னா ஃப்ரண்ட்டு கிளாஸ் வந்து ஏர் பிரேக் ஆகிடுச்சு. நம்மளே செகண்ட்ஸில் தான் கார் வாங்கினோம் டாட்டா மன்ஸா. பட் அவங்க ஒரிஜினல் கிளாஸில் தான் இருந்துச்சு. ஆனால் இயர்ஸ் ஆக ஆக வந்து ஏர் பிரேக் விட்டுருச்சு போல். நாங்களும் ஏதாச்சும் தேங்காய் மரத்துக்கு அடியில் நின்று ஏதாச்சும் அந்த குறும்புக்கு இது விழுந்திருக்கோம், கல்லுக்கு இது அடிச்சு கொஞ்சம். ஆனால் அது ஏர் பிரேக் தான் போல். ஸோ ஃபுல்லாகவே கிளாஸ் வந்து நம்ம இன்சூரன்ஸில் கிளியர் பண்ணலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் சரி அதுக்கோசரம் ஏன் போகணுன்ட்டு ஒரிஜினல் கிளாஸே 6,000 to 7,000 வரும்னாங்க. சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து பட்டறையில் விட்டாச்சு. போட்டு வாங்கியாச்சு. என்னென்ன வேலை தான் செய்கிறதுனே தெரில. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வேலையாக. ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பில்லு ஒரு 12,000 மேலே வந்துச்சு. 3,000 கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்துச்சு. இருந்தாலும் இப்போ இருக்கிற செலவில் இது ஒரு செலவாக தான் போயிடுச்சு. இருந்தாலும் அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிரைவருக்கு ஆப்போசிட் பேசஞ்சர் சைடு தான் உடைக்க ஆரம்பிச்சது. ஹாஃப் இது வந்துச்சு. சரி அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறது ரிஸ்க்குன்னு சொல்லி மாற்றியாச்சு. மெயினாக எவ்வளோ செலவு வச்சாலும் இந்த டாடா மன்ஸாவை மாற்றாததுக்கு ஒரே காரணம் வந்து டிக்கி பெருசாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான். இருந்தாலும் பேக் சீட்டில் உட்காந்துருக்கப்ப கொஞ்சம் வந்து முதுகு வலி எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் டிக்கி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கனால இன்னும் 5 இயர்ஸ் ஓட்டிட்டு தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் அந்த காரை. இப்போ வந்து நம்ம கொல்லிமலை ரோட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் தானே இருக்கோம். ஸோ கொல்லிமலை ரோட்டில் என்ட்ரு ஆயிடலாம். நான் தான் கொஞ்சம் ராங் ரூட்டில் வந்துட்டேன். அதனால தான் நின்று பொறுமையாக போகிறேன். அப்பப்போ சின்ன சின்ன வேலை காரில் வச்சாலும் அப்பப்போ முக்கியமான வேலையை மட்டும் டக்கு டக்குன்னு செஞ்சிடுறது. மற்றபடி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்ருவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே செஞ்சிடணும். அதனால் இன்றைக்கி செஞ்சு முடித்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க பைக்கில் கிளம்பிட்டாங்க. முன்னாடி பாருங்கள் பைக்கில் போகிறாரா எங்கள் ஆள். நான் எப்படி ஓட்டிகிட்டு வரேன்னு பொறுமையாக பார்த்து போவாங்க. போயிட்டு நம்ம டீசல் அடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஆனால் டாட்டா வந்து கார் நாங்கள் வாங்குறப்பே நிறைய பேர் சொன்னாங்க அது வேலை வச்சா வச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு என்னமோ சேஃப்டி வைஸ் எடுத்துக்கிட்டால் டாட்டா கார் தான் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, சேஃப்டி முக்கியம்ன்ட்டு நாங்கள் டாட்டாவே எடுத்தாச்சு. வச்சுட்டு தான் இருக்குது. எந்த வண்டி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் செகண்ட்ஸில் எடுக்கிறப்ப வேலை வச்சுட்டு தான் இருக்கும். பட்டு இப்போ நிறைய பேருக்கு காருங்கிறதே கனவாக இருக்கிறப்ப அட்லீஸ்ட் செகண்ட்ஸ்லேயாச்சும் வாங்க முடிச்சேன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. இது வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் அந்த கம்ஃபர்டபுளுக்காக இந்த காரை மாற்றாமையே இருக்கிறோம் நாங்கள். கேமரா ஏன் உங்களுக்கு ஷேக்கினஸ் ஆகுதுன்னு தோணலாம். நான் வந்து கார் சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். இது டேப்லெட் எடுத்துகிட்டு வரல. அதனால் அப்படி உங்களுக்கு ஷேக்கினஸ் ஆகுது அந்த வைப்ரேஷனுக்கு. சரி இனிமேல் வேக வேகமாக பறக்க ஆரம்பிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்காக முன்னாடி வண்டியில் வேறு அவங்களும் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. போய் டீசல் அடிச்சுட்டு கிளம்பலாம்.
நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் என்ட்ரு ஆயாச்சு. இதுக்கு வந்து சீக்கிரமாக தார் ரோடு போட போகிறாங்க. அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோமாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதேமாதிரி எப்பயும் சப்போர்ட்டை தாங்க. அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. வந்தாச்சு.